இன்று நான் உங்களுடன் ஓப்ரா வின்ஃப்ரியின் ஒரு அற்புதமான பொன்மொழியை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். தோல்வி என்று எதுவும் கிடையாது. தோல்வி என்பது நம்மை புதிய வாழ்க்கை திசைக்கு நோக்கி செலுத்துவதாகும். இதுதான்ங்க உண்மை. தோல்வி என்று நீங்கள் எதிர்பார்த்து வெற்றி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அர்த்தம். நீங்கள் உங்களுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது புதிய திட்டத்தை கொண்டு ஊக்கத்துடன் வீரியத்துடன் முன்னேறி செல்லலாம். அதுதான் உண்மை. தோல்வி என்று ஒன்று கிடையவே கிடையாது. நாம் நினைத்தது நடக்கவில்லை என்றால் அது நம் திட்டங்கள் சிறிது மாற்றங்களை செய்ய வேண்டும் அல்லது புதிய திட்டங்களை வகுத்து இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். இவைகளை செய்தோம் என்றால் தோல்வி என்பது நம்மிலிருந்து மறைந்துவிடும். தோல்வி என்று நீங்கள் நினைக்க காலையில் எழுந்தவுடன் நான் வெற்றி அடைவேன் என்பதை நீங்கள் நினைங்கள். உங்கள் சிந்தனையில் அன்றாடும் வெற்றி 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 என்றே இருக்க வேண்டும். தோல்வி என்ற சிந்தனை உங்கள் மனதுக்குள் சிறிது அளவு கூட எல்லா அளவு கூட வரக்கூடாது. அது வரும் பொழுது நாம் பயந்து விடுவோம். நம்முடைய எதிர்மறை சிந்தனைகள் வந்துவிடும், நேர்மறை சிந்தனைகள் மறைந்துவிடும். அதனால் பாசிட்டிவாக இருங்க, எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் இது வரலையே, நீங்கள் தொடர்ந்து இதை நினைத்து கொண்டே இருந்தீங்களா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில நேரங்கள் தாமதமாகும், சில நேரங்கள் உடனே கிடைத்துவிடும். அதனால் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். எனது இந்த சேனலை உறங்காத கனவை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை அமுத்துங்கள். இது எனக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல அருமையான செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த பின்புலத்தில் நீங்கள் ஒரு அருமையான ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் உறங்காத கனவை உசித்துவிடு மணி அமுதவன் என்ற அருமையான ஒரு பாடலாசிரியர் உடன் இணைந்து இந்த பாடலை நான் உருவாக்கி. எதுக்காக? நாம் எல்லாம் அன்றாடம் காலையில் எழுந்து நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் முடிந்தால் காலையில் எழுந்து இது ஒரு முறை 2 முறை 3 முறை இல்லை, காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை கேளுங்கள். உங்களுக்கு புதிய சிந்தனையை தரும். 3வதாக என்னுடைய புத்தகம் உறங்காத கனவையும் நான் எழுதியிருக்கின்றேன். அது Amazon.com விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அதை வாங்கி வாசியுங்கள். உங்களுக்கு புதிய சிந்தனைகளும் கிடைக்கும். எல்லாவற்றுமான லிங்க்குகள் என்னுடைய சேனலில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அந்த லிங்க்கு சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் என்று கூறி இந்த அருமையான தருணத்தை எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு வாழ்த்து கூறி இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் பெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுவது ரேனா வேணுகோபால்.